என்னோட பேபிக்கு 5 மந்த் கம்ப்ளீட் ஆகி இப்போ 6 மந்த்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் என்னோட பீடியாட்ரிஷனை பார்த்து சாலிட் ஸ்டார்ட் பண்ணுறது கேட்டிருந்தேன். அவர் சஜஸ்ட் பண்ணது என்னென்னா ரைஸ் சேர்லாக் வந்து ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சொன்னாங்க. ஆப்பிள், பொட்டேட்டோ, கேரட் இது 3மே 3 டேஸ் வந்து பாயில் பண்ணி ஆவியில் வேக வச்சு அது நல்லா சாலிடாக வந்து நல்லா மசிச்சு அந்த மாதிரி கொடுக்க சொன்னாங்க. அதே மாதிரி வாட்டரை எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். வாட்டர் வந்து அவங்க எவ்வளோ குடிக்கிறாங்களோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இவ்வளோ தான் மெஷர்மெண்ட்டு அப்படின்றது சொல்ல அவங்க எவ்வளோ குடிக்கிறாங்களோ அவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னோட பேபிக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்து லைட்டாக பிஸ்கெட், மேரி பிஸ்கெட் வந்து லைட்டாக சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்தேன். ஆக்சுவலாக அது வந்து டாக்டர்ஸ் எல்லாமே வந்து பிஸ்கெட் வந்து சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து பிஸ்கெட் வந்து ஃபுல்லாக கொடுக்கல, லைட்டாக சாப்பிட்றாங்களா அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து கொடுத்தது. ஃபர்ஸ்ட் டைம் கொடுத்தது. ஒரே ஒரு விரலை மட்டும் லைட்டாக நசுக்கி அதை ஊற வச்சு பிஸ்கெட்டை லைட்டாக நசுக்கி தண்ணியில் தான், மில்க்கு கிடையாது, நசுக்கி லைட்டாக கொடுத்தேன். அவங்க வந்து சாப்பிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து ரைஸ் சேர்லாக் தான் கொடுத்தேன் நான் ஃபர்ஸ்ட்டு. இது மெடிக்கல்ஸில் எல்லாமே விற்கும். நெஸ்டல் சேர்லாக் தான் அது. 6 மந்த்துக்கானது தான். அது வெறும் ரைஸ் மட்டும்தான் இருக்கும். அதில் இருக்க விட்டமின்ஸ், அந்த ஒமேகா அது எல்லாமே வந்து அதுக்கு பேக் சைடே போட்டிருக்கோம். நான் டீட்டெயிலாக அந்த சேர்லாக் பற்றி இன்னொரு வீடியோ எவ்வளோ மெஷர்மெண்ட்டு அது எல்லாமே நான் சொல்கிறேன். என் பேபி வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த பிஸ்கெட் கொடுத்தப்பையும் எடுத்துக்கிட்டாங்க, துப்பலை. நெக்ஸ்ட்டு சேர்லாக்ஸ் கொடுத்தப்பையுமே சாப்பிட்டாங்க. நான் என்னென்ன இதுக்கப்புறம் கொடுக்குறேன்றது நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். உங்களோட பேபிக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன சாலிட் கொடுத்தீங்க, ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.